ம். ஓகே. ம். ஆ. ஓகே. ம். செல்வங்களே, நானு ம். நானு மைக்கோ ராபர்ட் பாஷ் கம்பெனியில வேலை செய்து கொண்டு இருக்கும்போது, அ ஏதாவது உலகத்தில ஏதாவது ஒரு புது புது ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள், சயின்ஸ் டெவலப்மெண்ட், அ அ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷமா அ ஒரு செய்தி வந்தால், கண்டுபிடிப்பு வந்தால், அதை அ எங்களுக்கு மைக்ரோல எங்களுக்கு கொஞ்சம் பர்ட்டிகுலராக ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு. எங்கள அந்த ட்ரைனிங் சென்டர்ல ரெக்கமெண்டல் கோர்ஸ் ஏதோ ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது. அப்ரெண்டிஸ் அது ஒரு ட்ரைனிங் கிளாஸ் இருக்குது. அந்த இடத்துல எங்களை வர வச்சு லேட்டஸ்ட்டாக ஏன்னா ஒரு சயின்ஸு கண்டுபிடிச்சிக்கிறாங்க, சம் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா எங்களை கூப்பிட்டு மீட்டிங் ஹாலில் உட்கார வச்சுட்டு அதை பற்றி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு முறை இந்த நெருப்பு விஷயமா சொன்னாங்க. நம்ம ஏதாவது கிச்சனில் ஏதோ ஒர்க் பண்ணின்னுக்கிறோம், அல்லது ஏதாவது கேனில் ஏதாவது கோச்சிட்ருக்குறோம், இல்லை நெருப்பு இருக்கிற இடத்துல ஏதாவது வேலை செய்யணும் போது அந்த கையில் அந்த நெருப்பு பட்டுச்சுன்னா, கிச்சனில் வேலை செய்யும்போது அது ஸ்டவ்லேருந்து நெருப்போ அந்த ஏதாவது வெசலில் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா அது தொட்டுட்டாவோ, இல்லை கேனில் ஏதாவது கோத்தும் போது கையில் நெருப்பு பட்டுட்டாவோ, இந்த மாதிரி கையில் நெருப்பு பட்டுட்டா அது சமயத்தில் அதுக்கு என்ன வைத்தியம் பார்க்கணும் சொல்லிட்டு ஒரு முறை சொன்னாங்க. இந்த மாதிரி திடீர்னு கையில் நெருப்பு பட்டுட்டாக்கா பயங்கரமான நோவு இருக்கும். அது கொஞ்ச நேரம் விட்டாக்கா அது அப்படியே கொப்பளம் வந்துட்டு அப்படியே புண்ணாயிட்டு, அது கொப்பளம் ஓப்பன் ஆகிட்டு அது புண்ணாயிட்டா அது ஆறுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு இந்த நெருப்பு பட்டுட்டாக்கா அது அந்த கொப்பளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ, குழாவை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கோல்டு வாட்டர் இல்லைனா ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் எதனா இருக்குது இல்லையா, அதை கையில் எடுத்து கையை நல்லா கோல்டாக பண்ணிக்கணுமா. பச்சை தண்ணியில் ஒரு ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த பச்சை தண்ணியில் கையை வச்சுட்டு இருந்து அப்புறம் அந்த எவ்வளோ குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் காலை ஒரு கையில் அந்த தண்ணியில் பச்சை தண்ணியில் கையை வச்சுன்னுட்டு அப்புறம் எடுத்துட்டாக்கா அது இந்த சூடு நெருப்பு பட்ட இடம் வந்து கொப்பளம் வராது, புண்ணாகாது. அது அப்படியே ஒரு 2 நாளுக்கு பிறகு அந்த சூடான இடம் எங்கே போச்சுன்னு தெரியாது. அப்படி ஏதாவது இருந்தாக்கா அந்த நெருப்பு பட்ட இடத்துல கையெல்லாம் நெருப்பாயிட்டு கொப்பளம் வந்துட்டு புண்ணாயிட்டு இருக்கும். அது தவிர்க்கிறதுக்கு கோல்டு வாட்டரில், ஐஸ் வாட்டரில் கையை ஒரு ஒரு 10-15 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கையை வச்சுன்றது எடுத்தாக்கா இந்த நெருப்பு பட்ட இடமே தெரியாது, கொப்பளம் வராது. அந்த 2-3 நாளுக்குள்ளே அந்த அந்த ஹூண்டட் பிளேஸ் வந்து நல்லாயிடும் அப்படின்ட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தாத்தா, நெருப்பு பட்டுட்ட கையை வந்து தண்ணியில் கை வைக்கலான்றீங்களே தாத்தா, கையில் சீ பிடிச்சிக்காது? பாருங்கள், விமானங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. பறவைகளால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இரவும் பகலுமாக இப்படி விமானங்கள் போய்கொண்டு இருக்கிறது. சரி, இந்த மாதிரி நெருப்பு பட்ட இடத்துல தண்ணியில் கோல்டு வாட்டரில் கை வைக்கின்றீங்களே, அது எங்களுக்கு தவறாக தெரியுது தாத்தா. நான் கூட அப்படி தான் நினச்சிருந்தேன் செல்வங்களே. அது வந்து விஞ்ஞான ஆராய்ச்சி இல்லை, அவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி பச்சை தண்ணியில் கையை வச்சாக்கா கை புண்ணாகாது, கொப்பளம் வராது அப்படின்ட்டு.
அதை வந்து பல நாட்களுக்கு முன்னே நான் மைக்கோல் வேலை செய்து இருக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதை நான் அடிக்கடி மற்றவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மற்றவங்களும் அந்த மாதிரி நான் சொன்னதை செய்து அவங்க நல்ல நலன் பெற்றிருக்கிறார்கள். நான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கையில் நெருப்புகள் வச்சுட்டாக்கா, கை பற்றிக்கிச்சானாக்கா, நீங்கள் உடனே கோல்டு வாட்டரில் கையை வையுங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மேலே வையுங்க. உங்கள் கை சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த நெருப்பு பட்ட இடமே புண்ணாகாது, கொப்பளம் வராது. நமக்கு தெரிஞ்சதை ஒன்று மற்றவங்களுக்கு சொல்கிறது நல்லது தானே. அது யாரும் தெரியாத தனமாக யாரும் சொல்ல, ஏதோ மெடிக்கல் சயின்ஸில் அதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதை எனக்கு சொன்னாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை கடைப்பிடிங்கள். உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. ஓகே சொல்லுங்களே.